ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளைன் பிரியாணி. வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நான் அடி பாத்திரம் கனமாக இருக்கணுன்றதுனால நான் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணதும் கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் பிரியாணிக்கான மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இது நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலரில் வந்தால் போதும். இதில் இப்போ நான் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதில் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அது கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க.
இப்போ இதில் வந்து நான் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதுலேயே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் இதே கிளாஸில் நான் 2 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அரிசி ஊற வச்சு தண்ணியே எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான சத்து எல்லாமே நமக்கு அந்த தண்ணியில் தான் இருக்கும். நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கான சத்து எல்லாமே போயிடும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுடுங்க. இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் ரைஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதை எடுத்து ரைஸ் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அது வந்து 2 பேர்லேருந்து 3 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு தான் நான் இதில் செய்கிறேன். இது நல்லா நீங்கள் மேலோட்ட கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா ரைஸ் உடஞ்சிடும். இதுலேருந்து இப்போ நான் 1/2 லெமன் மட்டும் நான் இதில் பிழிஞ்சு விடுறேன். லெமன் பிழிஞ்சு விட்டதும் நான் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க 10 நிமிஷத்துக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இது கூட தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதையும் அதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, வாங்க அந்த ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இதை லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம தம் கட்டிடலாம். நான் தம் கட்டுறதுக்கு தோசை தவா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு இது மேலே இதை வச்சுட்டு இது மேலே ஒரு வெயிட் வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கும் இல்லைங்களா, அந்த வெயிட் நான் இதில் வைக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க 15 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம பன்னீர் 65 ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவும் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு போடுறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க.
15 மினிட்ஸ் கழித்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்குங்க. நீங்கள் 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கும். இது 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாங்க. வாங்க இது எப்படி நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். plain biryani with 65. Thanks for watching.